ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குயிக் மாஸ்க் மோட் யூஸ் பண்ணி எப்படி இந்த ஃபோட்டோவை இந்த அளவுக்கு பிரைட்னஸாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த ஆப்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நார்மலாக ஸ்டாண்டர்ட் மோடுன்னு சொல்லுவோம், நார்மலாக யூஸ் பண்ணுற மோடு. நாம் இப்போ பார்க்க போகிறது குயிக் மாஸ்க் மோடுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மோடு தான். ஸோ இதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ ஃபைலில் போய்ட்டு ஓப்பனில் போய்ட்டு ஏதோ ஒரு ஃபோட்டோவை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோவை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, நம்ம ஒரு ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி, கலர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து குயிக் மாஸ்க் டூல் கிளிக் பண்ணி எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த கலர் பிளேட்டில் கலர் தான் இருக்கும். ஸோ குயிக் மாஸ்க் மோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணினா இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டுக்காக மாறிடும், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து இப்போ குயிக் மாஸ்க் மோடில் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் மோட்லேருந்து குயிக் மாஸ்க் மோடுக்கு மாற்றியாச்சு. ஸோ ஸ்டாண்டர்ட் மோட் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி கலர் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேயர் வந்து நான் ட்ராக் பண்ணி இங்கே விட்டுனா நம்மளுக்கு டூப்ளிகேட் லேயர் கிடச்சிரும். கிடச்சதுக்கப்புறம் நான் கீழே இருக்கிற லேயர் வந்து மெயின் லேயர் வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டூப்ளிகேட் லேயர் எடுக்கிறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மெயின் லேயரில் ரைட் கிளிக் பண்ணி கூட டூப்ளிகேட் லேயருங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டூப்ளிகேட் லேயர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரிஜினல் லேயரை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். மேலே டூப்ளிகேட் லேயர் வந்து இப்போ கரெக்ஷன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது ஃபேஸ் வந்து டல்லாக இருக்குது. இதை வந்து நான் இப்போ வந்து கலராக பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து குயிக் மாஸ்க் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ப்ரஷ் டூலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ரஷ் டூலை வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து என்ன ப்ரஷ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த குயிக் மாஸ்க் டூலில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர் கேட்கும். கலரில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ வச்சுக்கோங்க. ஒப்பாசிட்டி எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுக்கோங்க. நான் வந்து கலர் வந்து ரெட்டு கொடுத்துட்டு ஒப்பாசிட்டி வந்து கொடுத்துட்டு மாஸ்க் மோடுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ப்ரஷ்ஷையும் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் ஜூம் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஃபோட்டோவும் நம்ம வந்து ஜூம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஸ்கின்னை மட்டும் ப்ரெஷ் பண்ணி நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கின் மேலே வந்து அப்படியே ப்ரெஷ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதாயிரும். ப்ரஷ்ஷோட சைஸ் சின்னது பண்ணுறதுக்கு வந்து ரைட் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுங்கள். பெருசு பண்ணுறதுக்கு பெருசு பண்ணுறதுக்கு ரைட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, சின்னது பண்ணுறதுக்கு லெஃப்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து சின்னதாகும். இப்போ வந்தீங்கன்னா எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து ஸ்கின்னை வந்து நான் வந்து ப்ரெஷ் பண்ணிகிட்டே வரேன். அதாவது சூஸ் பண்ணுறதுக்கு தான் ப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார்னரில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம், அதாவது ப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ப்ரெஷ்ஷோட சைஸ் மாற்றுறதுனால நீங்கள் வந்து மாற்றி கூட பெருசு பண்ணி கூட இது பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து ரைட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை கிளிக் பண்ணி ப்ரெஷ்ஷோட சைஸை பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இது பண்ணுறதுக்கு ப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஸ்கின்னை மட்டும் கரெக்டாக வந்து ப்ரெஷ் பண்ணிக்கிறேன், அதாவது மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு ஸ்கின் இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஸ்கின்னை வந்து மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஸ்கின்னை வந்து நீங்கள் வந்து ப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்தளவுக்கு வேகமாக நீங்கள் வந்து ப்ரெஷ் பண்ணிட்டு தான் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். அதேமாதிரி இந்த கார்னரில் லைட்டாக இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து ப்ரெஷ்ஷோட சைஸ் சின்னது பண்ணி நான் வந்து இந்த இடத்தையும் ப்ரெஷ் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸுக்கு போயிடலாம். ஸோ அப்படியே நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணி மேலே வந்துடுறேன். மேலே வந்துட்டு ப்ரெஷ்ஷோட சைஸை வந்து பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா பெருசாகும், லெஃப்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை கிளிக் பண்ணால் ப்ரெஷ்ஷோட சைஸ் வந்து சின்னதாகும். இப்போ வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து ஃபேஸுக்குள்ளே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன், அதாவது ப்ரெஷ் பண்ணியே மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு மேலே தான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் பென் டூலை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் பண்ணது வந்து ஏதாவது மிஸ் ஆகி போச்சு அப்படின்னா, இல்லை எக்ஸ்ட்ரா மார்க் ஆனிச்சுன்னா பென் டூலில் வந்து நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அதாவது கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். அதனால் இதை வச்சு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து தப்பாக போட்டாலுமே நீங்கள் வந்து ஈஸியாக அதை வந்து எரேஸ் பண்ணிக்கிறதுக்கு இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், ஃபேஸு ஃபுல்லாக நான் வந்து மார்க் பண்ணி முடிக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து ஃபேஸை வந்து மார்க் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் ஜூம் அவுட் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் பிடிச்சி மைனஸ் பட்டன் கிளிக் பண்ணால் ஜூம் அவுட் ஆயிரும், கண்ட்ரோல் பிடிச்சி ப்ளஸ் பண்ணால் ஜூம் இன் ஆயிரும். ஓகே, இப்போ நான் வந்து நார்மல் சைஸ்க்கு வச்சுக்கிறேன் ஓரளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ஃபேஸ் எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணிச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கையும் கொஞ்சம் மார்க் பண்ணணும், விரல் தண்ணி கீழே தெரியுது, அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக மார்க் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் மோடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி அந்த மார்க் பண்ணது எல்லாமே செலக்ட் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் தான் செலக்ட் ஆகிருக்கும், நீங்கள் மார்க் பண்ண ஏரியா விட்டு வெளியில் தான் செலக்ட் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து திருப்பியும் பார்த்தீங்கன்னா மோடை கொடுத்துட்றேன், குயிக் மாஸ்க் மோடு கொடுத்துட்றேன். இப்போ நான் ஜூம் பண்ணிக்கிறேன். எங்கேயாவது கரெக்ஷன் பண்ணணும்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல விட்டு போன மாதிரி இருந்துச்சு, நான் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்படி மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் வெளியில் ப்ரெஷ் வந்து மார்க் பண்ணிட்டேன், அதை வந்து எரேஸ் பண்ணணும், அதாவது இந்த மாதிரி வெளியில் தெரியாமல் மார்க் ஆகிடுச்சு, இதை எரேஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே சுவிட்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கடல் பேனல் மேலே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிளாக் வந்து கீழே போயிடும், ஒயிட் வந்து மேலே வந்துடும். இப்போ ஒயிட்டை வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எரேஸ் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், ஒயிட் மேலே வந்ததுக்கப்புறம் நான் இப்போ கிளிக் பண்ணுறேன், எரேஸ் ஆகுது. ஸோ இது மாதிரி ஒயிட் மேலே இருந்தால் எரேஸ் ஆகும், பிளாக் மேலே இருந்தால் மார்க் ஆகும். ஸோ இதுதான் குயிக் மாஸ்க் டூலோட
ஒரு இது. உங்களுக்கு எந்த அளவு ஏரியா வேணுமோ ஈஸியாக நீங்கள் வந்து மார்க்கும் பண்ணிக்கலாம். தப்பாக போச்சுன்னா ஈஸியாக நீங்கள் வந்து எரேஸும் பண்ணிக்கலாம். அதே பென் டூலில் மார்க் பண்ணது வந்து எரேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் இந்த டூலை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மார்க் பண்ணிக்கலாம். தேவையில்லாத ஏரியா வந்து இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், தேவையில்லாத ஏரியாலாம் எரேஸ் பண்ணிட்டேன். இங்கே கழுத்துட்டியும் கொஞ்சம் வெளியில் இருக்குது, அதையும் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே எரேஸ் பண்ணிட்டேன். ஸோ ஈஸியாக வந்து ஒயிட் வச்சு எரேஸ் பண்ணிக்கலாம். பிளாக் இருந்துச்சுன்னா ஈஸியாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ ஸ்டாண்டர்ட் மோட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வரும். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்தீங்கன்னா வெளியில் இருக்கிற ஏரியா இன்வெர்ஸ் ஆகினதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ண ஏரியாவுக்கு ஆப்போசிட்டாக மாறிடும். ஸோ இங்கே பாருங்கள், நான் இப்போ கிளிக் பண்ணிட்டேன் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி. ஸோ மார்க் பண்ண ஏரியா மட்டும் நம்மளுக்கு மார்க் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இமேஜில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கர்வ்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் லைட்டாக மேலே மாற்றிக்கிறேன். மேலே ஏற்றினா உங்கள் ஃபேஸோட சைஸ் பாருங்கள், மார்க் பண்ண சைஸ்லாம் கொஞ்சம் டல்லாக இருந்ததுலாம் ஓரளவுக்கு பிரைட் ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு பிரைட்னஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, நம்மளுக்கு ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு மார்க் பண்ணிடுச்சு. இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் திருப்பி இமேஜில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் யூஜ் அண்ட் சேச்சுரேஷன் இருக்கும். அதில் சேச்சுரேஷனோட வேல்யூ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு கலர் பாருங்கள் மாறும். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும் கலர் மாறுறது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து சேச்சுரேஷன் வந்து கொஞ்சம் ஹையாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தளவுக்கு மாறிடும். இப்போ கண்ட்ரோல் +T கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீசெலக்ட் ஆகிரும் மார்க் பண்ண ஏரியாலாம். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து ஈஸியாக ஒரு இதை வந்து ஈஸியாக வந்து ஃபேஸ் வந்து டல்லாக இந்த மாதிரி இருந்ததை இப்போ பாருங்கள் நம்ம எந்தளவுக்கு பிரைட்னஸாக மாற்றிருக்கோம். ஸோ ஈஸியாக கலர் கரெக்ஷன் வந்து பண்ணுறதுக்கு இந்த குயிக் மாஸ்க் டூல் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இந்தளவுக்கு வந்து பிரைட்னஸ் வந்துருக்குன்னு. ஸோ முன்ன இருந்து டல்லான ஃபேஸுக்கு இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் நல்லா ஹெவியாகவே இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக கெட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.